வணக்கம். இது பத்ரகாளி அம்மன் ஆன்மீக பயிற்சி மையம். இது எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் ஆண்டாள்குப்பம் முருகன் கோவில் போற வழியில இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா நம்ம கிட்ட வந்த ஒரு கிளைண்ட் வந்து அவங்களுடைய ஃபேமிலி பிரச்சனையா வராங்க. நம்ம சில விஷயங்கள் செஞ்சு கொடுத்தோம். அவங்களுடைய ஃபீட்பேக் என்னன்றதை அவங்க அன்னைக்கு வரும்போது இவங்க மட்டும் வந்தாங்க. இன்னைக்கு அவங்க பொண்ணையை கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம என்ன நடந்ததுன்றதை பத்தி பேசுவோம். வணக்கம்மா. சொல்லுங்கம்மா, நீங்க உங்க பேர் சொல்லுங்க. சத்யா, ஐசோஸ்ல இருந்து வரேன். சென்னை ஐசோஸ். சென்னை ஐசோஸ். ரொம்ப பிரச்சனையோட வந்தேன். பையனும் சரியா வேலைக்கு போக மாட்டேன், நான் வீட்டுக்கார தெரியலன்னு ரொம்ப பிரச்சனையோட வந்தேன். வந்து இது கோயிலுக்கு வந்தேன். சரி வந்தேன். ஓ, நீங்க ஹிந்து? ஆமா, ஹிந்து தான். சரி, யார் சொல்லி இப்படி வந்தீங்க? இல்ல, நான் கோயிலுக்கு போனா அப்படியே இப்படி வந்து உள்ள வந்தேன். நான் சரி வந்து பார்த்தேன். சரி மறுவாட்டி ஒரு வாட்டி வந்தேன். இல்ல, எனக்கு ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷன் இந்த இடத்துல. அவ வரும்போது எல்லாருக்கும் நான் திருநீர் வைக்கும் போது உங்களுக்கு வச்சு எதுவும் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குமா பார்த்துக்கணும்னு சொன்ன மாதிரி எனக்கு ஒரு டவுட். அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் வச்சுன்னா திருநீர் வைக்கும் போதே ஏதோ ப்ராப்ளமா இருக்கிற மாதிரி இருக்குமா பார்த்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கு அது ஓகே ஓகே சாரி ஓகே அவங்களுக்கு எனக்கு இல்ல, நான் யதார்த்தமா தான் வந்து பார்த்தேன். ஓகே 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 அதனால சரின்னு வந்து அப்ப கூட உட்கார்ந்து ஒரு மாதிரி பதட்டமா தான் வந்து பார்த்தேன். என்ன ஏது சொல்லுங்க. அதனால சரிங்க. அப்புறம் வந்து பார்த்தேன், பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சரி பண்ணி நல்லாவே கொடுத்தீங்க. பாப்பா ஒரு இடத்துல வேலைக்கு போனா அந்த இடம் சரியில்லை வந்து கேட்டேன். வந்து மறுவாட்டி திருப்பி வந்ததுக்கு நல்லாவே வேலை கிடைச்சிருக்கலாம். அதனால நானும் பாப்பா வந்தோம். சரிம்மா, ரைட்மா. சரி, இதுக்கு முன்னாடி எங்கேயாவது இந்த மாதிரி போய் பார்த்துருக்கீங்களா? போயிருக்கிறேன். நான் போய் எல்லாம் வேஸ்ட் தான் ஆச்சு. போயிருக்கிறேன். சரிம்மா. மற்ற இடத்துல நீங்க போனதுக்கும் இங்கிறதுக்கு என்ன வித்தியாசமா? இங்க நல்லாவே இருக்குது. அதனால தான் என் பொண்ணோடவே வந்திருக்கேன். நல்ல இடத்துல வேலை கிடைச்சிருக்குதுன்னு பொண்ணோடவே வந்திருக்கேன். ஹாய்மா, உங்க பேரு? அக்ஷரா. சரி, இப்போ எங்க வேலை செய்றீங்க? அதாவது அதே இடத்துல பக்கத்துல. ஓகே ஓகே. இங்க நல்லபடியா அந்த வேலையிலே கரெக்டா இருக்கணும்ன்ற மாதிரி கேட்டு வந்திருக்கீங்க. காய்த்து ரெடி பண்ணி தரேன், சரிங்களா? நல்லபடியா நினைச்சா நல்லா இருக்கும். சரி, ஆன்மீக நண்பர்களுக்கு என்ன எது தகவல் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு நம்ம உண்மையா செய்யும் போது கடவுளுடைய உபாசனை முறைப்படி எடுத்து சரியான குருமார்கள் மூலமா தீட்சை வாங்கி நம்ம அதை செஞ்சு கொடுக்கும்போது அவங்க மனசு குளிர்ந்து நம்ம கிட்ட ஒரு பேட்டி கொடுக்குறாங்கன்னு சாதாரணமாக கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும், நல்லது நடந்திருக்கணும், இல்லை யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ சும்மா நானும் காசு வாங்கிட்டா செய்யணும்னு சொல்லிட்டு ஏமாத்தாம நல்லதா செஞ்சு கொடுங்க அப்படின்றது மட்டும்தான். ஸோ மக்களும் வந்து ஒரு வேலை ஒருத்தர்கிட்ட கொடுக்குறீங்கன்னா அவங்க நம்மளுக்காக செய்யறாங்கன்றதை செக் பண்ணுங்க. நீ போமா நான் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே பண்ணாம நான் செஞ்சுட்டேன், சுடுகாட்டில் வச்சுட்டேன், மரத்தில் வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா அதை நம்புறது எப்படி? நம்ம எதிரி ஏதாவது செய்யறாங்களான்றதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இது மட்டும்தான். ஸோ நாளைக்கு இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நிகழ்ச்சியில நம்ம ஒரு பேட்டியில நம்ம பார்ப்போம். சரிம்மா, அவ்வளவு தூரத்துல இருந்து ஐசோஸ் சொன்னீங்களா, அங்கிருந்து இவ்வளவு தூரம் வந்து பேட்டி கொடுக்கறதுக்காக வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்ச விஷயங்கள் சீக்கிரம் வந்து எல்லாமே நடக்க பத்ரகாளி அம்மனை பிரார்த்திக்கிறேன். உங்களோட அருள் எப்பவுமே, அம்மனோட அருள் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். நன்றிம்மா, தேங்க்யூ. நல்லா அந்த வேலையை நல்லா இருக்கிறவங்க நான் பண்ணி கொடுத்துறேன் தாய். சரியா? நன்றி.